இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ரூத் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த வசனத்திலே நாம் ரூத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த ரூத்தினுடைய சரித்திரம், இந்த சம்பவம் நம்ம நன்கு அறிந்த வேத பகுதி தான். ஆனாலும் இந்த காலை வேளையிலே நாம் சற்று இந்த வசனத்தை நாம் தியானிக்கிற பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக அந்த ரூத் வந்ததை நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்பாக அவளுடைய மாமி நகோமி தன்னுடைய 2 மருமக்களையும் பார்த்து அந்த மோவாப் தேசத்திலே அவள் சொல்லுகிறாள், நீங்கள் உங்கள் புருஷன் வீட்டிலே, உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷன் வீட்டிலே நீங்கள் போய் சுகமாய் வாழ்ந்திருங்கள் என்று சொல்லி அவர்களை அவள் முத்தமிட்டு அனுப்புகிறாள். அவள் மிகுந்த துக்கத்தோடு நகோமி அந்த மோவாப் தேசத்தை விட்டு மிகுந்த விசனத்தோடு சஞ்சலத்தோடு அவள் எழுந்து அவள் புறப்படும் பொழுது தன்னுடைய மருமக்களை பார்த்து அவள் சொல்லுகிறாள், நீங்க என்ன செய்யுங்க, உங்கள் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போங்கள் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். ஆனாலும் கூட அந்த ஓர்பாள் என்ன செய்கிறாள், தன்னுடைய மாமியை முத்தமிட்டு அவள் திரும்பி செல்கிறாள். ஆனால் இந்த ரூத் என்பவள் அவள் தன்னுடைய மாமியை விடாமல் அவள் பற்றி கொண்டாள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவள் சொல்லுகிறாள், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என் ஜனம். அவளுடைய சகோதரியாகிய ஓர்பாள் திரும்பி போய்விட்டாள். ஆனால் இந்த ரூத் தன்னுடைய மாமியை என்ன செய்தாள், விடாமல் பற்றி கொண்டாள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். தன்னுடைய தேவர்கள் எல்லாவற்றையும் விட்டு, தன்னுடைய தகப்பன் வீடு, தன்னுடைய ஜனம், தேசம் எல்லாவற்றையும் விட்டு அந்த ரூத் இஸ்ரவேல் தேசத்திற்கு அந்த நகோமியோடு கூட வருகிறாள். அந்த தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறாள். அந்த நகோமியின் தேவனை அவள் ஏற்றுக்கொள்ளுகிறாள். அந்த ஜனத்தோடு அவள் சேர்ந்து அந்த ஜனத்தோடு வாசம் பண்ணுகிறாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் போவாஸ் அந்த ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி நாம பார்க்கிற பொழுது, அவருடைய செட்டைகளின் கீழ், கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் நம் அடைக்கலமாக வருகிற பொழுது ஆண்டவரால் நமக்கு நிறைவான பலன் கிடைக்கிறது, நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இன்றைக்கு அநேக ஜனங்கள் அடைக்கலத்தை தேடி, ஆசீர்வாதத்தை தேடி எங்கெங்கோ ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்க போனா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா, இங்க போனா எனக்கு விடுதலை கிடைக்குமா, அங்க போனா எனக்கு சமாதானம் கிடைக்குமா, இங்க போனா நான் நினைச்ச காரியம் எனக்கு வாய்க்குமா என்று சொல்லி ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடி திரிகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ரூத் சரியான ஒரு அடைக்கலத்தை அவள் தெரிந்து கொண்டாள். கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அவள் அடைக்கலத்தை தெரிந்து கொண்டாள். நமக்கு பாதுகாப்பு, நமக்கு அடைக்கலம் வேற எங்கேயுமே இல்லை. ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ்தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது, உயர்வு இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை அந்த ரூத் தெரிந்து கொண்டாள். அந்த ரூத் அவருடைய செட்டைகளின் நிழலிலே அவள் வந்ததினாலே அவள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை தனக்கு அவள் அடைக்கலமாக கொண்டதினாலே அவள் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றதை நாம் காண்கிறோம். நம்முடைய தேவன் அடைக்கலம் கொடுக்கிற தேவன். யாருக்கு? அவரை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் அடைக்கலம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நிறைவான பலனை ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். யார் யார் கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளாக வருகிறார்களோ, யார் யார் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக வருகிறார்களோ, இந்த புதிய வருஷத்திலே நாமும் ஒரு தீர்மானம் எடுப்போம். நாம் ஆண்டவருடைய செட்டைகளின் கீழாக வருவோம். உலகத்தை பார்க்காதபடி, மனிதர்களை பார்க்காதபடி நாம் கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்வோம். அவரையே நமக்கு அடைக்கலமாக, அவரையே நமக்கு தஞ்சமாக நாம் கொள்ளுகிற பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஒரு நிறைவான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய செட்டையிலே நமக்கு பாதுகாப்பு உண்டு.
நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. குறைவில்லாத ஆசீர்வாதம், நிறைவான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நமக்கு எந்த சூழ்நிலையிலும் அடைக்கலம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு இல்லாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 91 சங்கீதத்திலே நாம பார்க்கிறோம், ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் என்று நாம் அவரை சொல்லும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கிற பொழுது, அவரை கோட்டையாக, அடைக்கலமாக, பலனாக நாம் கொள்ளுகிற பொழுது ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு. அநேகர் இந்த வருஷத்தை குறித்து அநேக விதமாக சொன்னாலும் நமக்கு ஒரே ஒரு அடைக்கலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான்கள் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஆம், அடைக்கல பட்டணமாக ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக நாம் வர வேண்டும். அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நாம் வரும் பொழுது, கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி தன்னுடைய செட்டைகளின் மறைவிலே வைத்து பாதுகாக்கிறதோ, அடைக்கலமாக அந்த குஞ்சுகளுக்கு அந்த கோழியின் செட்டை இருக்கிறதோ, அதுபோல ஆண்டவர் அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக நாம் வரும் பொழுது நம்மை அவர் அரவணைத்துக் கொள்ளுகிறார். நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்கி, எப்படி அந்த ரூத்தை ஆசீர்வதித்து அவளை உயர்த்தினாரோ, அவளுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ, அவளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப கட்டி அவளை நிறைவான ஒரு பலனை அவள் வாழ்க்கையிலே கொடுக்க ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதே போல யார் யார் ஆண்டவரை தங்களுக்கு அடைக்கலமாக, புகலிடமாக, கேடகமாக, நம்பிக்கையாக வைக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நிறைவான பலனை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வருஷத்திலே கர்த்தரை நாம் அண்டிக் கொள்ளுவோம், அவரை பற்றி கொள்ளுவோம், அவரை புகலிடமாக கொள்ளுவோம். தாவீது ராஜா சொல்லுகிறார், நீரே என் தேவன், நீரே என் கன்மலை, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் துருகம், என் பலன் என்று சொல்லி ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு நாம் ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ளாக, பாதுகாப்புக்குள்ளாக வருகிற பொழுது கர்த்தருடைய நிறைவான பலன் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய செட்டைகளின் கீழ் எங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கட்டும், நிறைவான பாதுகாப்பு கிடைக்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை தங்களுக்கு அடைக்கலமாக்கி கொள்ளட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.